We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் மான்களை வேட்டையாட சென்றதாக கூறி 3 அப்பாவி தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த ரவீந்திரன் அவர்கள். சார் வணக்கம். தற்போது கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக அங்கு கர்நாடகத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயல் டாக்டர் ரவீந்திரநாத் பேசுறேன். இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பா தமிழ்நாட்டு பூர்வீகம் கொண்ட மக்கள் வனப்பகுதியில் ஆடு மாடுகள் மேய்க்கிறது வழக்கம். அந்த மாதிரி காணாமல் போன ஆடு மாடுகள் தேடிட்டு அவங்க போயிருக்கிறாங்க. அப்போ கர்நாடக வனத்துறை கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தில 3 பேர் இறந்துருக்கிறாங்க. ஒருத்தர் மருத்துவ அனுமதிக்கப்பட்டதாக சொல்றாங்க. ஏற்கனவே நீண்ட காலமாக ஒரு தமிழர் எதிர்ப்பு மனநிலை எங்கள் வனத்துறையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அப்போ இதை கடுமையாக கண்டிக்கிறோம். அதே சமயத்தில் அங்கே அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு உடனடியாக கர்நாடக அரசு நிவாரணம் வழங்கணும். எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது. அந்த கொலை கூட்டமாக பதிவு செய்யணும். அந்த வனத்துறை அதிகாரிகள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். கொலை கூட்டமாக பதிவு செய்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இதை வைத்துக்கொண்டு கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு இடையில ஒரு மோதல் போக்கு உருவாகாமல் தடுப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக கர்நாடகாவுக்கு கோரிக்கை வைக்க விரும்புகின்றோம். சார், இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் குற்றவாளிகள் அப்படின்றத நீதிமன்றம் தான் தெரிவிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிகாரிகள் இந்த முடிவெடுக்கலாமா? அப்படி மான்களை வேட்டையாட சென்றிருந்தாலுமே கூட இப்படி சுட்டுக் கொள்வதற்கான அதிகாரம் வனத்துறையினருக்கு இருக்கா? கொஞ்சம் கூட கிடையாது. சட்டத்துக்கு எதிரானது. அவங்க ஒருவேளை ஆடு மாடு தேடி போனவங்க தான் சுட்டு கொண்டிருக்காங்க. ஒருவேளை அவங்க குற்றவாளிகள் எதுவும் செய்யணும், கைது செய்யணும், நீதிமன்றத்தில் நிறுத்தணும். நீதிமன்றம் தான் தீர்ப்பு வழங்கணும். அப்படி இருந்தாலும் சட்டத்துறையான என்ன தன்மை அதுதான் வழங்கக்கூடிய. அவங்க தமிழ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மான்வேட்டை நடத்துவதற்காக நீங்களும் நிறுத்திட்டு சுட்டு கொண்டுலாமா யாரை வேணாலும்? இது எந்த சட்டத்தை மாதிரி இருக்கு? இது அப்பட்டமான சட்ட நடைமுறைகளுக்கு எதிரான ஒரு செயல். இது இந்திய கம்யூனிஸ்ட் நாங்கள் நன்மையாக கண்டிக்கின்றோம். நிச்சயமாக சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.